தேர்வர்களுக்கு வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 1 முக்கியமான வினாக்கள். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே என்றவர் பாரதியார். பெண்ணுரிமைக்காகவும் மண்ணுரிமைக்காகவும் போராடியவர் பாரதியார். இந்தியா விஜயா முதலிய இதழ்களை நடத்தியவர் பாரதியார். சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்டவை பாரதியாரின் டேஷ் நூல்கள், உரைநடை நூல்கள். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். மொழிக்கெல்லாம் மூத்தவளே, மூவேந்தர் அன்பே, எழில் மகவே, எந்தம் உயிர் என்றவர் து. அரங்கன். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற நூல் தொல்காப்பியம். மரபுநிலை திரிதல் செய்யுட்கு இல்லை, மரபு வழிப்பட்ட சொல்லின் ஆன என்றவர் தொல்காப்பியர். தொல்காப்பியத்தில் உள்ள 3 அதிகாரங்கள்: எழுத்து, சொல், பொருள். இளமை பெயர்கள்: புலி, பறள்; சிங்கம், குருளை; யானை, கன்று; பசு, கன்று; ஆடு, குட்டி. ஒலிமரபு: புலி உறுமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதறும், ஆடு கத்தும். தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை எங்கு காணலாம்? கோயில்களில் உள்ள கருங்கல் சுவர்கள், செப்பேடுகள். கல்வெட்டுக்களில் உள்ள எழுத்துக்கள். வடமொழி எழுத்து கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்து ச. ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து உருவான நிலையை ஒலி எழுத்து நிலை என்பர். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள். சிலப்பதிகாரத்தில் கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற தொடரினால் எதனை அறியலாம்? கடைச்சங்க காலத்தில் கண்ணெழுத்துக்கள் இருந்ததை. தமிழ் நிலையான வரி வடிவத்தை பெற்றுள்ளது எக்கலை தோன்றிய பின், அச்சுக்கலை. தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். எகர உகர ஒற்றுகளை களைந்தவர் வீரமாமுனிவர். அச்சு கோப்பதற்காக தனி எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த பிழையை நீக்குவதற்காக எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் தந்தை பெரியார். அவருடைய எழுத்து சீர்திருத்தம் 1978 எம்ஜிஆர் பீரியடில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்து, நெட்டெழுத்து ஏழை, ஓரெழுத்து ஒரு மொழி என்பவர் தொல்காப்பியர். பவணந்தி அடிகள் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை? 42. குறில் எழுத்துக்கள். அவற்றில் குறில் எழுத்துக்கள் நோ, து 2. செந்தமிழ் அந்தணர் யார்? ரா. இளங்குமரனார். தேவநேயம் எனும் நூலை தொகுத்தவர் ரா. இளங்குமரனார். திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை, பாவாணர் நூலகம் அமைத்தவர் ரா. இளங்குமரனார். உயிரெழுத்துக்கள் எதனை இடமாக கொண்டு பிறக்கின்றன? கழுத்து. அதேபோன்று வல்லின மெய்யெழுத்துக்கள் மார்பு, மெல்லின மெய்யெழுத்துக்கள் மூக்கு, இடையின மெய்யெழுத்துக்கள் கழுத்து, ஆயுத எழுத்து தலை. அதுக்கப்புறம் அந்த மெய்யெழுத்துக்கள் எப்படி பிறக்கின்றன அப்படிங்கிறது இருக்கும். அது தனியாக ஒரு தடவை படித்து பாருங்கள். இதோட இயல் 1 முடியுது.